இப்போ ஆட்டத்தின் அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா மாங்கனாம்பட்டி வர்சஸ் குமரமலை. குமரமலை பேட்டிங்க, மாங்கனாம்பட்டி பந்து வீச்சாளர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார், பந்து போட ரெடியாக இருக்கார். குமரமலை பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. முதல் பகுதியின் முதல் பந்துங்க நல்லா போட்டிருக்காருங்க. நல்ல டேக்கன், கீப்பர் நல்ல கேதர் பண்ணியிருக்காரு பந்தை. முதல் பந்து சிறந்த பந்துங்க. ஆட்டம் நன்றாக ஆரம்பித்திருக்குதுங்க. மாங்கனாம்பட்டி அணியின் பந்து வீச்சாளர் நல்லா போட்டிருக்காருங்க. நல்லா பந்து போட்டிருக்காருங்க. அவுட்டுங்க. சிறந்த பந்து வீச்சுங்க. நல்ல பந்து வீச்சை காமிச்சிட்ருக்காருங்க மாங்கனாம்பட்டி அணியின் பந்து வீச்சாளர். முதல் 2 பந்துகளை டாட் பந்தாக போட்டதோட தனது அணிக்கு தேவையான முக்கியமான ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருங்க. குமரமலை அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்லங்க. இது மாங்கனாம்பட்டி அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குங்க. பார்ப்போம். மாங்கனாம்பட்டி அணியின் பந்து வீச்சாளர் முதல் 2 பந்து சிறப்பாக போட்டிருக்கார். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ண போகிறாருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நல்லா பந்து போட்டிருக்காருங்க. அங்கே ஒரு ரன்னுங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஒரு ரன்னுங்க. இருந்தாலுமே நல்ல பந்து வீச்சுன்னு சொல்லணுங்க. சிறந்த பந்து வீச்சை காமிச்சவன் உள்ளனர் மாங்கனாம்பட்டி அணியினர். இது வரைக்கும் தான் போட்ட 3 பந்துகளையும் பேட்ஸ்மேனை திறன் அடிச்சிருக்காருங்க. ஒரு பெரிய ஷாட் கூட ஆட உள்ளாருங்க. 3 பந்தில் ஒரு ரன்னு மட்டுமே கொடுத்து ஒரு பெரிய விக்கெட்டையும் எடுத்திருக்காருங்க. குமரமலை அணியின் அடுத்த பேட்ஸ்மேனுங்க ஆட்டத்தின் முதல் பகுதியின் 4வது பந்துங்க. முதல் ஓவரில் 4வது பந்துங்க. மாங்கனாம்பட்டி அணியினர் நல்ல பந்து வீச்சு போட்டிருக்காருங்க. நல்ல பந்து நல்லா எடுத்திருக்காருங்க. நல்லா டேக்கன் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். பார்ப்போம் அங்கே எத்தனை ரன்னுன்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங்குங்க. நல்ல ஃபீல்டிங். மாங்கனாம்பட்டி அணியினர் நல்ல பந்து வீச்சோட நல்ல ஃபீல்டிங்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்க. இது வரைக்கும் 4 பந்தை போட்டுங்க வெறும் 2 ரன்னை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்லா பந்து போட்டிருக்காருங்க. நல்ல டேக்கனுங்க. பந்து வீச்சாளர் நல்ல டேக்கனுங்க. நல்லா பந்து போட்டிருக்காங்க. நல்லா பந்து போடுறத நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காருங்க. இந்த பந்தை 5 பந்து போட்டு வெறும் 2 ரன் மட்டும் தாங்க போயிருக்குங்க. முதல் ஓவரின் கடைசி பந்து. பார்ப்போம் பேட்ஸ்மேன் என்ன செய்கிறாருன்னு. அடிச்சிருக்காருங்க. பந்து எடுத்திருக்காருங்க. நேராக எடுத்திருக்காருங்க. ஒரு கையில் கேட்ச் பிடித்தா தனது அணிக்காக முதல் 6ஐ பதிவு செஞ்சுருக்காருங்க. இது வரைக்கும் மாங்கனாம்பட்டி அணியின் பந்து வீச்சு நல்லாவே இருந்திருக்கு. கடைசி பந்தில் மட்டும் ஒரு 6 போயிருக்குங்க. நல்ல பேட்டிங்கை காமிச்சவன் உள்ளனர். என்னதான் 6 போனாலும் நல்ல ஓவர்னு சொல்லணுங்க. ஒரு ஓவருக்கு 8 ரன் போயிருக்கு. ஒரு விக்கெட் வரை எடுத்திருக்காங்கங்க. நல்ல ஓவர். கடைசி பந்து நல்ல அடி. மாங்கனாம்பட்டியின் அடுத்த பந்து வீச்சாளர் குமரமலை அணி பேட்ஸ்மேனுக்கு ஐயோ நல்லா எடுத்திருக்காருங்க பந்தை. பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு. நல்ல டேக்கனுங்க. சரியாக கவரேஜ் ஆகலைங்க. நம்ம கேமரா அவ்வளோக்கு போகல. சரியாக கவரேஜ் ஆகலை. நல்ல கேட்ச்னே சொல்லணுங்க. நல்ல பந்து வீச்சை மீண்டும் வெளிப்படுத்தியிருக்கின்றனர் மாங்கனாம்பட்டி அணியினர். சிறந்த முயற்சிங்க. குமரமலையின் நியூ பேட்ஸ்மேன் நல்ல பந்துங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே நோபால். சிறிய உரையாடலுங்க. பார்ப்போம். சிறிய உரையாடல் பார்த்துக்குவோம். நோபாலுங்க. அங்கே அம்பையர் கொடுத்துருக்காங்க. நோபால் கொடுத்துருக்காங்க. 4 ரன்னு. மொத்தம் 5 ரன்னுங்க. பந்து போடாமலே 5 ரன் ஆகிடுச்சுங்க. அம்பையரால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்குங்க. அது நோபால். 4 ரன்கள். மொத்தம் 5 ரன்களுங்க. அந்த பந்து போடாமலே 5 ரன் ஆயிடுச்சுங்க. நல்ல அடிங்க. நல்ல அடி. அடித்த சவுண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக 6. சிறந்த பேட்டிங்க. முதல் ஓவரில் முதல் 5 பந்தை தவிர்த்து கடைசி பந்திலிருந்து நல்ல பேட்டிங்கை காமித்து கொண்டு வருகின்றனர். குமரமலை அணியினர் நல்ல பேட்டிங். அடுத்து வந்து பார்ப்போம். அடிச்சிருக்காருங்க. மீண்டும் இந்த பந்தை வானத்துக்கு ஏற்றிருக்காருங்க. வான வேடிக்கை காட்டிகிட்டு இருக்காருங்க நமக்கு சப்ஸ்கிரைபருக்கு. நல்ல அடிங்க. மீண்டும் 6.
தொடர்ந்து 2வது ஆறு போயிருக்குங்க வெளியே. சிறந்த பேட்டிங்க குமரமலை அணியினர் சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்திட்டு இருக்கனர். பார்ப்போங்க 2 பந்து நல்ல அடி, தொடர்ந்து 2 பந்து நல்ல வெளியே போனதுக்கப்புறம் ஹேட்ரிக்ஸுக்கு அடிப்பாரா இல்லைங்க. அங்கே பந்து வீச்சாளர் சின்ன ப்ரெஷருக்கு உள்ளே இருக்காங்க, ஒரு ஒய்டு போட்டிருக்காங்கங்க. மீண்டும் கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். நல்ல ஓவராக போயிருக்குங்க இது வரைக்கும். ஒரு விக்கெட் போயிருந்தாலும் கூட பேட்டிங் டீம் நல்ல ஓவராக போயிருக்கு. இது வரைக்கும் 18 ரன் வந்திருக்குங்க ஒரு நோபாலோட சேர்த்து. பார்ப்போங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு. போட்டிருக்காருங்க, நல்ல பந்தை போட்டிருக்காரு. அங்கே கீப்பரால் மிஸ் செய்யப்பட்டிருக்குங்க. நல்ல பந்து போட்டார், இருந்தும் ஒரு ரன் ஆகிடுச்சுங்க. அடிச்சிருக்காருங்க, தரையோட அடிச்சிருக்காருங்க. பார்ப்போங்க இங்கே விஜய் ஒரு ரன்னுங்க நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை பார்ப்போம் கடைசி பந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போங்க. அடிச்சிருக்காருங்க, மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. இல்லைங்க 2 ரன் ஓடிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 2 ரன்னை. நல்ல ரன்னிங்னே சொல்லணுங்க. குமரமலை அணியினர் குமிச்சிருக்காங்கங்க. முதல் 8 ரன் அடிச்சிருந்தாலும் கூட அடுத்த ஓவரில் ஒரு விக்கெட் விட்டும் கூட 2 ஓவரை 30 ரன்னு குமிச்சிருக்காங்கங்க. நல்ல பேட்டிங்னே சொல்லணுங்க குமரமலை அணியினர். கடைசி ஓவர் வீச அடிச்சிருக்காருங்க. இந்த பந்தையும் எடுத்திருக்காருங்க. அங்கே ஆள் இல்லைங்க, ஃபீல்டிங் இல்லைங்க. நல்ல பந்துங்க இருந்தாலும் அது 4 போயிடுச்சு. அங்கே ஃபீல்டிங் இல்லைங்க. 4 ரன்கள் நல்ல பேட்டிங்கை வெளிப்படுத்திட்டு இருக்கேன்னாருங்க. பார்ப்போங்க இந்த பந்து என்ன நடக்குதுன்னு. எடுத்திருக்காருங்க, நல்லா அடிச்சிருக்காருங்க. ஓய் லாங்கான்லேயே போச்சுங்க. அங்கே ஃபீல்டிங் மிஸ்டேக்கு. மீண்டும் 4. நல்ல அதிரடி பேட்டிங்க குமரமலை அணியினர். நல்ல சிறந்த அதிரடி பேட்டிங்க. படுத்தா பச்சை பாம்பு கூட்டுது, நடந்தால் நல்ல பாம்பு கூட்டுதுன்ற மாதிரி போகிற இடமெல்லாம் 4 6 போயிட்டுருக்குங்க. நல்ல சிறந்த பேட்டிங்குங்க. பார்ப்போங்க எடுத்திருக்காருங்க. இந்த பந்த வானத்துக்கு விட்டுருக்காரு. ரெண்டு ரன் நல்ல கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. எடுத்திருக்காருங்க, மீண்டும் அடிச்சிருக்காருங்க. 6ங்க, கண்டிப்பாக 6ங்க. குமரமலை அணியினர் தங்களது அதிரடி பேட்டிங்கை வெளிப்படுத்திட்டு இருக்கனாருங்க. முதல் ஓவரின் கடைசி பந்திலிருந்து அதிரடியாக போயிட்டுருங்க ஆட்டம். சிறந்த அடி. ஐயோப்பா, மீண்டும் எடுத்திருக்காருங்க. பாப்போம் ஃபீல்டிங் நிற்கிறாருங்க. கேட்சுங்க, சிறந்த கேட்சுனே சொல்லணுங்க. இந்த விக்கெட் அந்த அணிக்கு கடைசி பந்தில் அதிரடிக்கு முட்டுக்கட்டை போடுமான்னு பார்க்கணும். நல்ல கேட்சுங்க. கடைசி பந்துங்க, முதல் பார்ப்போங்க. இது 6 போமான்னு பார்ப்போங்க. இல்லைங்க, அங்கே நல்ல கேட்சாக இருக்குங்க. என்னதான் கடைசி 2 பந்தில் 2 விக்கெட் போயிருந்தாலும் குமரமலை அணியினர் தங்களது சிறந்த பேட்டிங்கை காண்பித்து விட்டனர் இந்த ஆட்டத்தில். இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 46 ரன்னுங்க. ஒரு நல்ல ஸ்கோருங்க, 46 ரன்னுங்க. இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோருங்க 3 ஓவருக்கு 46 ரன்கள். ஆட்டத்தின் இறந்தமாக ஆரம்பிச்சிருச்சுங்க. மாங்கனம்பட்டி அணியினர் தங்களது பேட்ஸ்மேனை அனுப்பிட்டாங்க, ஓப்பனர் அனுப்பிட்டாங்க. குமரமலை அணியின் பந்து வீச்சாளர் ரெடியாக இருக்கிறார். பார்ப்போங்க, இந்த மேட்ச் கண்டிப்பாக விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 47 ரன் அடிக்கணுங்க. 18 பந்தில் 47 ரன் அடிக்கணும். முதல் ஓவரின் முதல் பந்து
நல்லா போட்டிருக்காருங்க, நல்லா எடுத்திருக்காருங்க. கண்டிப்பா இது ஆறுங்க. ரெண்டு அணியும் சரவெடியாக வெடிக்கின்றனர். ஒன்றுக்கு ஒன்று சலச்சதில் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இந்த அணியும் பேட்ஸ்மேன் முதல் பந்திலே 6 அடித்து தனது வெற்றிக்கான முதல் வழியை தேடி இருக்காங்க. மாங்கனாம்பட்டி அணியின் பேட்ஸ்மேன் அதிரடிங்க போட்டிருக்காருங்க. 2ஆம் பந்து போட்டிருக்காரு. இது தரையோட தரையாக போயிருக்கு. முதல் பந்து 6. இந்த பந்து என்னன்னு பார்ப்போங்க. வெயிட் பண்ணுவோம். எத்தனை ஓட்டங்கள் போயிருக்காங்கன்னு வெயிட் பண்ணுவோம். ஐயோ, இங்கே ஒரு சின்ன தடுமாற்றங்க. பார்ப்போங்க காம்படிஷன் வெயிட் பண்ணுவோம். மன்னிக்கவுங்க, அவுட் சொல்லியிருக்காங்க. ஒரு ரன்னு தாங்க அது. அங்கே ஏதோ சிறிய குழப்பம். அவுட் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அவுட் சொல்லியிருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. 2 பந்தில் 7 ரன் அடிச்சிருக்காங்க. குமரமலை அணியின் 3வது பந்து வீச்சு அடிச்சிருக்காருங்க. மீண்டும் எடுத்திருக்காருங்க. ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்காங்க. இல்லைங்க, கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இல்லை. இருந்தாலுமே விட்டுருக்காங்கங்க, கேட்சை விட்டுருக்காங்கங்க. இது எவ்வளோ பெரிய ஃபால்ட்டாமேன்னு ஆட்டம் போக போக தெரியுங்க. குமரமலை அணியின் பந்து வீச்சாளர் சிறந்த கம்பேக் என்று சொல்ல வேண்டும். நல்லா கம்பேக் பண்ணியிருக்காருங்க. முதல் பந்து 6 போனதுக்கப்புறமே போட்டிருக்காருங்க. பந்தை நல்லா போட்டிருக்காரு, நல்லா எடுத்திருக்காருங்க. பேட்ஸ்மேன் நல்லா பந்தை மீட் பண்ணியிருக்காரு, நேருக்கு நேராக பார்த்துருக்காரு. மீண்டும் ஒரு ரன்னுங்க. சிறந்த பந்து வீச்சுன்னு சொல்லணும். இங்கே சிறிய குழப்பமுங்க. அங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைங்க, இல்லை, பால் கிராக் ஆகிடுச்சு. இந்த பந்து செல்லாது. பந்து கிராக் ஆகிடுச்சு, பந்து உடஞ்சிருச்சு. மீண்டும் 4ஆம் பந்தை போடணும் குமரமலை அணியினர். அங்கே அம்பையரால் அறிவிக்கப்பட்டிருக்குங்க அஃபிஷியலாகவே ரன்னு கிடையாது, பந்து கிடையாதுன்னு. எடுத்திருக்காருங்க பந்தை, மீண்டும் எடுத்திருக்காருங்க. பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு. அவுட்டுங்க. இந்த முறை கேரி ஆயிடுக்கு கிளியர் பண்ணியிருக்காருங்க அந்த விக்கெட்டை. நல்ல விக்கெட்டுங்க. ரீபாலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்காரு குமரமலை அணியின் பந்து வீச்சாளர். எடுத்திருக்காருங்க, நல்லா எடுத்திருக்காரு பந்தை. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்லைங்க, அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃபீல்டருக்குள்ளே ஏதோ கம்யூனிகேஷனில் மிஸ் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தனது 2வது ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மாங்கனாம்பட்டி அணியினர் 2 ஓட்டங்களை எடுத்திருக்காங்கங்க. ரைனி கிளைமேட் போட்டிருக்காருங்க. மீண்டும் சிறந்த பந்து போட்டிருக்காருங்க. கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க ஒரு ஓவரை. ஒரு சிறந்த ஓவராக போயிருக்குங்க. முதல் பந்தை 6 ஆக்கினாலும் கூட அடுத்த 5 பந்தில் வெறும் 4 ரன்னை போட்டு 2 முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காருங்க. இது மாங்கனாம்பட்டிக்கு வந்து சாதகமாமையா அப்படி பார்க்கணுங்க. ஆட்டத்தின் 2ஆம் பகுதியின் 2வது ஓவர் வீச குமரமலை அணியின் பந்து வீச்சாளர். இன்னும் 12 பந்துக்கு 37 ரன் அடிக்கணுங்க. ஆடுற அத்தனை பந்தையும் பவுண்டரிக்கு அனுப்பினா மட்டுமே முடியுங்க. பார்ப்போங்க. மாங்கனாம்பட்டி அணியின் மட்டை வீச்சாளர் போட்டிருக்காருங்க. நல்ல டெக்னிக்கல் பாலுங்க. ஸ்லோ பால் போட்டிருக்காருங்க. தனது அணிக்கு மீண்டும் ஒரு டாட் பால் எடுத்திருக்காருங்க. மீண்டும் ஒரு டாட் பாலில் போட்டிருக்காரு. நம்ம நல்லா போட்டிருக்காருங்க. மீண்டும் நல்லா போட்டிருக்காருங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்கங்க. மாங்கனாம்பட்டியினர் 1 ரன் ஓடி இருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன்னு பார்த்தாங்க. சந்திக்கிற அத்தனை பந்தையும் ஹிட்டிங் ஆனால் மட்டுமே இந்த மேட்ச் கைக்கு வரும். அது மாங்கனாம்பட்டி அணியினருக்கு தெரியும். எடுத்திருக்காருங்க. எடுத்திருக்காரு. ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லைங்க. டிஸ்டன்ஸ் இல்லைங்க. இல்லைங்க, அவுட் இல்லைங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு குயிக் ரன்னிங் எடுத்திருக்காங்க மாங்கனாம்பட்டி அணி பேட்ஸ்மேன். அடிச்சிருக்காருங்க. மேட்ச் ஒன் சைடாக போயிட்டு இருக்குங்க. குமரமலை அணியின் சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. தொடர்ந்து 2வது ஓவர் சிறந்த பந்து வீச்சுங்க.
போட்டிருக்காருங்க. நல்ல பந்து, மீண்டும் ஒரு நல்ல பந்துங்க, மீண்டும் ஒரு டாட் பால்னு சொல்லணும். போட்டிருக்காருங்க, மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காருங்க. தனது அணியின் வெற்றியை உறுதி செஞ்சிட்டு இருக்காரு இங்கே பந்து வீச்சாளர். குமரமலை அணியின் பந்து வீச்சாளர் சூர்யா இதுவரைக்கும் நல்ல ஓவர் போட்டிருக்காருங்க. 2வது ஓவரை சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர்களுக்கு பாபா ஸ்போர்ட்ஸ் அணியினர் சார்பாக வாழ்த்துக்கள். ஆட்டத்தை முடித்து வைக்க குமரமலை அணியின் பந்து வீச்சாளர். இது ஒரு ஃபார்மாலிட்டி ஓவர்னே சொல்லணுங்க. மேட்ச் ஆல்ரெடி ஒன் சைடாக போயிருக்கு. பார்ப்போங்க, மாங்கனாம்பட்டி அணியினர் தங்களது நம்பிக்கை விடாமல் தொடர்கின்றன பார்ப்போம். குமரமலை அணியின் கடைசி ஓவர் போட்டிருக்காருங்க. நல்லா பந்தை போட்டிருக்காருங்க. மீண்டும் ஒரு டாட் பால் அடிச்சிருக்காருங்க. ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணுங்க. கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இல்லைங்க. ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச். சிறந்த பந்து வீச்சு மட்டும் இல்லாமல் சிறந்த ஃபீல்டிங்கையும் செய்து காட்டி வருகின்றனர் குமரமலை அணியினர். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். குமரமலை அணிக்காக கடைசி ஓவரை வீசிய முத்து ஃபார்மாலிட்டி ஓவரை கம்ப்ளீட் செய்வதற்காக மாங்கனாம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் ஐயோ நல்ல பந்துங்க, ஒரு சூப்பரான பந்துனே சொல்லணும். அவுட்டுங்க. தொடர்ந்து 2வது விக்கெட். குமரமலை அணியின் பந்து வீச்சாளர் முத்து ஆனால் ஹேட்ரிக் பொசிஷனில் இருக்காருங்க. பார்ப்போம் அடுத்த பந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. இந்த கிரவுண்டில் ஹேட்ரிக் எடுத்தால் வெள்ளிக்காயினை வாங்குவாரா? குமரமலை அணியின் பந்து வீச்சாளர் முத்து ஆல்ரெடி 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. 3வது விக்கெட் எடுத்தால் ஹேட்ரிக் ஆனால் ஹேட்ரிக் முத்து. மாங்கனாம்பட்டி அணியின் நியூ பேட்ஸ்மேன் போட்டிருக்காருங்க. இல்லைங்க, ரன் ஓடலைங்க. நல்ல பந்துனே சொல்லணுங்க. சிறந்த பந்து வீச்சாளர் முத்து போட்டிருக்காருங்க. அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன். அங்கே நல்ல ஃபீல்டிங்குங்க. தொடர்ந்து நல்ல ஃபீல்டிங்கை வெளிப்படுத்திட்டு இருக்கனர். ஏற்கனவே அந்த ஃபீல்டிங் ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச் எடுத்தாருன்றது குறிப்பிடத்தக்கதுங்க. போட்டிருக்காருங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இந்த ஃபார்மாலிட்டி மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க. முதல் 2 ஓவர்லேயே தெரிஞ்சு போச்சு மேட்ச். குமரமலை அணி கைக்கு வந்துருச்சுன்றது மாங்கனாம்பட்டி அணியினருக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். குமரமலை அணியின் கேஜிஎஃப் இன்னைக்கு எதுவும் செய்யலைங்க. நல்ல பிளேயருங்க.